உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தற்போது வசந்த கருணாகுடன் முன்னாள் கடற்படை தளபதி பல்வேறுபட்ட விவகாரங்கள், குறிப்பாக தமிழர்களுடைய ஒரு கண்ணீருக்கு காரணமானவர், தமிழர்கள் கடத்தல் விவகாரங்கள், பெரும் மோசடியான செயற்பாடுகளுக்கு காரணமானவர். இப்போது அவரை பொறுத்தவரையில் இப்போது அவர் கைது செய்யப்பட்டு பிணை வழங்கக்கூடிய வழக்கு என்பது ஒரு சிறிய வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரான யோசித்த ராஜபக்சவுக்கு கடற்படை நிர்வாக அதிகாரியாக இணைப்பது மற்றும் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியது யோசித்த ராஜபக்சவை பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்காக அனுப்பிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் இன்று காலை வசந்த கருணாகுட கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது யோசித்த ராஜபக்சவுக்காக சட்டத்தை வளைத்து, அதாவது சட்டத்தில் இருந்த அல்லது ஒருவருடைய தகுதிகளை யோசித்த ராஜபக்சவுக்காக மாற்றி அவரை கடற்படையில் இணைத்ததோடு மட்டுமல்லாது பிரித்தானியா அனுப்பிய விவகாரத்தில் இவர் கைது செய்யப்படுகிறார். இந்த விடயம் தொடர்பில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதிகளில் வசந்த கருணாகுடவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் அந்த திகதிகளில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது அவருக்கான பிணையும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அவர் விசாரணைக்கு செல்லாது அல்லது அவர் கைது செய்யப்பட்டதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இதைவிட மிக மோசமான பாரதூரமான விடயம் எல்லாம் இலங்கையில் இருக்கின்றது. அவையும் இதன் பின்னர் எடுத்துக் கொள்ளப்படுமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான வினா. ஆனால் அவர் இந்த விசாரணையில் கைது செய்யப்பட்டிருப்பார், கைது செய்யப்பட்டிருக்கின்றமை என்பது எல்லோராலும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஊழல், அதாவது ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஊழல் என்பது பட்டி தொட்டி எங்குமே கடந்து சென்றிருக்கிறது. நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. அப்படியாயின் சட்டக்கல்லூரி விவகாரம் எப்போது வரப்போகிறது என்று, அதுவும் வரத்தான் போகிறது. அதற்கான ஏற்பாடுகள், தகவல் திரட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்லூரி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பில் அண்மையிலே நாடாளுமன்றத்திலே அமைச்சர் நலிந்த ஜேதிச ஒரு நீண்ட கருத்தினை வெளியிட்டிருந்தார். அவையும் இப்போது எடுத்துக்கொள்ளத்தான் படப்போகின்றது. இன்று காலை கைது செய்யப்பட்ட வசந்த கருணாகுடவை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்திய போது அவருக்கான பிணைகள் பல நிபந்தனைகளை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது கடற்படையில் இவர் சேர்ந்தது மட்டுமல்ல, கடற்படையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாற்றி கடற்படையே ஒரு முரணாக நடத்தி இருக்கிறார். ஒரு ஜனாதிபதியின் மகன் என்றால் அவர் கடற்படையில் எவ்வாறெல்லாம் இணையலாம் என்பதனை இவர் இவ்வாறே இணைத்திருக்கிறார் என்கின்ற தகவலை நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம். இந்த விவகாரம் என்று ஊடக பரப்பிலே பெரிய அளவிலே பேசப்படுகிறது. இது மட்டுமல்ல, யோசித்த ராஜபக்சவுக்கு கடற்படையில் முரணான வகையில் இவர் நியமனங்களை வழங்கினார், பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்ட விவகாரம் என்று பேசப்படுகிறது. இதைவிட மிக முக்கியமான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு இலங்கையின் சட்டமாதிப திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்டதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்போது இந்த வழக்கு சில வேளை எங்களுடைய ஞாபகத்துக்கு எட்டிய தூரத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த விவகாரத்தை இப்போது பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். கொழும்பில் கடற்படையினரால் 5 மாணவர் உட்பட 11 இளைஞர்கள் கடத்தல் விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அன்றைய நாட்களில் இந்த வழக்குகளை செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லை, யாரும் முன்வருவதற்கு தயாராகவும் இல்லை. அச்சுறுத்தல், மிரட்டல், கடத்தல் என்று தொடர்ந்து கொண்டிருந்த போது சட்டத்தரணிகளே ஒரு கட்டத்திலே ஒதுங்கி விட்டார்கள். ஆனால் ஒரு சிங்கப்பெண், ஒரு தமிழ் பெண் வசந்த கருணாகுடவையை கதிகலங்க வைத்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. சிரேஷ்ட சட்டத்தரணி திருமதி கௌரி சங்கரி தவராஜா என்று அவரை மறந்திருப்பீர்கள். அவர் இறந்து விட்டார். இறந்து சில ஆண்டுகள் ஆகின்றது. இவர் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்களுடைய பாரியார். ஈழத்தமிழர்களுடைய வாழ்வில் பலருடைய வழக்குகளோடு தொடர்பட்டிருக்கிறார். பலருடைய விடுதலைகளுக்கு காரணமாக இருந்திருக்கின்றார். இன்று இந்த விசாரணைகளை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகரவை கோட்டாபாய பழிவாங்க முற்பட்ட போது கூட ஒரு சிங்கள சட்டத்தரணி கூட அவருக்கு சார்பாக அல்லது அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்வராத போது அவருடைய வழக்கையும் இந்த பெண்மணிதான் செய்திருந்தார். ஒரு தமிழ் பெண்ணாக கொழும்பில் இருந்தாலும் அவர் செய்த அடையாளம் மிக்க நீதிமன்ற வழக்குகளை யாரும் மறந்து விட முடியாது. அந்த வகையில் வசந்த கருணாகுடவுக்கும் ஒரு பெரும் சவாலாகவும், ஒரு வசந்த கருணாகுடவையே கொழும்பிலே கதிகலங்க வைத்த ஒரு தமிழ் பெண் என்றால்
திருமதி கௌரி சங்கரி தவராஜாவை கடந்து இந்த விவகாரங்களை பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராஜா யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் அச்சுறுத்தல்கள் மத்தியில் எந்த விதமான தயக்கமோ எந்த விதமான பின்னடைவோ இன்றி துணிந்து இந்த ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ததோடு மட்டுமல்ல, அவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டாது விட்டிருந்தால் இந்த வழக்கு விவகாரம் என்பது முன்னுக்கு வந்திருக்குமா என்பது கூட இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட உட்பட 14 கடற்படையினருக்கு எதிராக 667 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொழும்பு விசேட ரயலட்பார் மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது 14ஆம் எதிரியாக பெயர் குறிப்பிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட உள்ளிட்ட மற்றைய 13 எதிரிகளுக்குமாக 5 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் அடங்கலாக 75 பேர் ஆஜராகியிருந்தார்கள். வசந்த கருணாகுடவுக்கு பிணை வாங்கி கொடுத்ததில் இன்று இருக்கக்கூடிய ஒரு வரத்தாக அடாத்தாக கட்சியை பிடித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பதில் பொதுச் செயலாளரின் இளநிலை சட்டத்தரணியும் இவருக்கான பிணை வாங்கி கொடுத்ததில் ஒரு பெருமைக்குரியவராக இருக்கின்றார். இன்று தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்தை சீரழித்துக் கொண்டு தெரியக்கூடிய ஒரு தமிழ் கட்சி, அதாவது பிரதான தமிழ் கட்சியினுடைய பதில் செயலாளராக தன்னைத்தானே அறிவித்த இவருடைய ஒரு இளநிலை சட்டத்தரணி தான் வசந்த கருணாகுடவுக்கு அந்த பிணை வாங்கி கொடுத்தவர். அவர்தான் 2014ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களுக்காக அந்த சட்டத்தரணியால் ஜெனிவா வரை அழைத்து வரப்பட்டு சில ரெசல்யூஷன்கள் திட்ட வரைவுகளை வரைந்ததில் முதன்மையாக இருந்தது. இப்போது அவற்றையெல்லாம் விட்டுவிட முடியாது என்று சொன்னால் சிலவற்றை நம்முடைய இனத்துக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அடுத்த சந்ததியினருக்கு இந்த விடயம் தேவையாக இருப்பதனால் இந்த விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த பேர்வழி யார் என்பது உங்களுக்கு புரியும். மேலதிகமான தகவல்களை நீங்கள் பின்னூட்டங்களில் எழுதி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். திருகோணமலையில் கடற்படையினரின் கன்சைட் இரகசிய வதை முகாம் மற்றும் முல்லைத்தீவில் இயங்கிய கோட்டாபய ராஜபக்சவின் வதை முகாம் சட்ட ரீதியாக வெளிக்கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் திருமதி கௌரி சங்கரி தவராஜா. சட்டமாதிபர் திணைக்களத்தில் உயர் அதிகாரிகளாக கடமையாற்றிய பிரதி மன்றாடியார் நாயகம் சவேந்திர பெர்னாண்டோ, மன்றாடியார் நாயகம் சுகத் ஹம்லத் மற்றும் இவர்களோடு அடங்கிய பலர் எவ்வாறு இந்த 5 மாணவர்கள் உட்பட்ட 11 இளைஞர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பாக புலனாய்வு திணைக்கள விசாரணைகளில் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்ட கடற்படை அதிகாரிகளுக்கு சார்பாக எவ்வாறு தலையிட்டனர் என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்கள CID அதிகாரியான சாணி அபேசேகர திறந்த நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியமை சட்ட சமூகமெங்கும், குறிப்பாக சமூக மட்டத்தில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதுவே கோட்டாபய ராஜபக்ச சாணி அபேசேகரவை பழி வாங்குவதற்கான ஒரு முகாந்தரமாகவும் பார்க்கப்படுகிறது. 11 இளைஞர்கள் கடத்தல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபேசேகர 2019ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தால் பணிப்பாளர் பதவியில் இருந்து அகற்றப்பட்டு தென்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரின் செயலாளராக ஒரு சாதாரண பணியாளராக அலுவலகத்தில் கடமைக்கு அமர்த்தப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதை எதிர்த்து யாருமே அவருக்கு உதவாத போது சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபேசேகர உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றினை சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராஜா ஊடாக தாக்கல் செய்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் கடத்தல் தொடர்பான விசாரணைகளை நடத்திய போது மறைக்கப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் திருகோணமலையில் கடற்படையின் கன்சைட் இரகசிய தடுப்பு முகாம், சித்திரவதை முகாம், முல்லைத்தீவில் இயங்கிய கோட்டாபய ராஜபக்சவின் இராணுவ வதை முகாம் சட்ட ரீதியாக வெளிக்கொண்டு வருவதற்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையை சாட்சியமளித்த புலனாய்வு பிரிவின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பாளரான நிசாந்தடி சில்வா. இந்த நிசாந்தடி சில்வா தொடர்பில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல இடங்களில் நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறோம். நிசாந்தடி சில்வா வழங்கிய முழு ஒத்துழைப்பே முக்கிய காரணம் என்பதை சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராஜா பல இடங்களில் மட்டுமல்ல நீதிமன்றத்திலும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியான நிசாந்தடி சில்வா தன்னுடைய உயிர் அச்சுறுத்தல் இலங்கையில் வாழ முடியாது என்பதை கருத்தில் கொண்டு அவர் சுவிட்சர்லாந்திலே தஞ்சமடைகின்றார். இந்த ஆட்கொணர்வு மனுக்கள் எப்படி இருந்தது அல்லது அந்த சூழ்நிலை என்ன என்பது
எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வளையில் 2008 செப்டம்பர் மாதம் 17 இரவு 10 மணியளவில் 3 தமிழ் இளைஞர்களும் அவர்களது நண்பர்களான 2 முஸ்லிம் இளைஞர்களும் பயணம் செய்து கொண்டிருந்த வேன் கடத்தப்படுகிறது. அது கடற்படையினரால் கடத்தப்படுகிறது. இந்த கடத்தப்பட்ட இளைஞர்கள் தொடர்பில் அவர்களுடைய பெற்றோர் பலரிடமும் உதவி கோடுகின்றார்கள். யாரும் உதவிக்கரம் நீட்டுவதற்கில்லை. இன்று தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கட்சியின் பொறுப்புகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு எங்களை விட்டால் சட்ட ரீதியாக யாரும் இல்லை என்று கூறக்கூடிய சட்டத்தரணிகள் எல்லாம் அன்று ஒளிந்து கொண்டிருந்த போது ஒற்றை பெண்ணாக கொழும்பிலே தலை காட்டியவர் தான் திருமதி கௌரி சங்கரி தவராஜா. மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பில் கடத்தப்பட்டு காணாமல் போன மாணவர்களின் பெற்றோரை மனுதாரர்களாக பெயர் குறிப்பிட்டு சிரேஷ்ட சட்டத்தரணி எல்லோரும் ஒளிந்து கொண்டிருந்த போது ஒற்றை பெண்ணாக வெளியில் வந்து திருமதி கௌரி சங்கரி தவராஜாவால் செய்த ஆட்கொணர்வு மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்ட வேளையில் சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவை இடுகின்றது. இந்த வழக்கில் ஒரு முன்னேற்றம் அடைகின்றது இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இந்த 11 மாணவர் கடத்தலையும் வெள்ளை வேன் ஒன்றிலே கடற்படையினர் செய்தார்கள். 5 மாணவர் உட்பட 11 பேர் கடத்தலும் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டது என்பது ஓரளவுக்கு நீதிமன்ற வாதங்களின் போது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதற்கான அனைத்து பின் தகவல்களையும் அல்லது அந்த விசாரணை தகவல்களையும் திரட்டுக்களையும் நீதிமன்றத்தின் ஒப்புவிக்கின்றார் விசாரணை அதிகாரியாக அன்றைய காலப்பகுதியிலே கடமையாற்றிய நிசாந்த டி சில்வா. அதற்கான முழு ஒத்துழைப்பினை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக இருந்த சாணி அபேசகரம் வழங்கினார். கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் பெற்றோர் உறவினர்கள் கொட்டாஞ்சனை வத்தலை போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்த போதிலும் கடத்தப்பட்டவர்கள் பற்றிய எந்த ஒரு தகவலும் கிடைக்காத நிலையில் கடத்தப்பட்ட 5 மாணவர்களில் இருவரான ரஜீவ்காந்த், விஸ்வநாதன், பிரதீப் என்கின்ற மாணவனும் தங்களை கடற்படையினர் கடத்தி வைத்துள்ளதாகவும் கடற்படையைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் கேட்கும் தொகையை கொடுத்து தங்களை காப்பாற்றும்படியும் தாய் தந்தையரிடம் மன்றாடினார்கள். தொலைபேசி வழியாக கடற்படையினர் கடத்திவிட்டு அவர்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்து பேரம் பேசுகின்ற விடயம் இடம்பெற்றது. இவை அத்தனையும் நெறிப்படுத்தியவர் இன்று கைது செய்யப்பட்டு பிணையில் வந்திருக்கக்கூடிய வசந்த கர்ணாகுட என்பவர் அவர் கரு நாகமாகத்தான் இருந்தார். ஏனென்றால் அவ்வளவு விஷம் நிறைந்த செயற்பாட்டைத்தான் செய்தார். கடத்தற்காரர்களை தொடர்பு கொண்டு தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு மீட்க முடியும் என்ற போதிலும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இந்நிலையில் 2008 செப்டம்பர் மாதம் கடத்தப்பட்ட இந்த வழக்கினை அவர்கள் நீதிமன்றத்திலே மேலும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்வதற்கு கௌரி சங்கரி தவராஜா முயற்சிகள் மேற்கொள்கின்றார். இந்த 11 மாணவர் கடத்தல் விவகாரத்திலே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி குறிப்பாக நிசாந்த டி சில்வாவினுடைய அறிக்கை மிக நுட்பமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. கொழும்பில் வைத்து 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டதனால் மட்டும் சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை. கடத்தப்பட்ட 5 மாணவர்கள், 3 தமிழ் மாணவர்கள், 2 முஸ்லிம் மாணவர்கள், மற்றைய 6 இளைஞர்களும் கொழும்பில் பிறந்து வளர்ந்து கல்வி கற்றவர்கள், வடக்கு கிழக்கோடு எந்த தொடர்பும் அற்றவர்கள் என்பது மட்டுமன்றி விடுதலை புலிகளுடனோ வேறு எந்த சட்ட ரீதியற்ற அமைப்புகளுடனோ எதுவித சம்பந்தமோ இவர்களுக்கு இருக்கவில்லை என குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசேட பொறுப்பதிகாரியாக அன்றைய கால பகுதியிலே கடமையாற்றிய நிசாந்த டி சில்வா ஒரு அறிக்கையினை அல்லது சாட்சியத்தின் மூலம் உறுதிப்படுத்துகின்றார். மேலும் 11 இளைஞர்கள் கடற்படையினர் கடத்தியது கப்பம் பெறுவதற்காக என்பதையும் அவர் தன்னுடைய புலனாய்வு தகவல்கள் மூலம் அறிக்கையாக நீதிமன்றத்தின் மேற்பார்வைக்கு கொண்டு செல்கிறார். அந்த கடத்தலுக்கு ஆசாமியாக இருந்தவர் இன்று மஹிந்த ராஜபக்சவின் மகன் உயர்வடைய வேண்டும் என்று அந்த கடற்படையின் சட்டதிட்டங்களை வளைத்து நெளித்த இதே வசந்த கர்ணாகுட மற்றும் வசந்த கர்ணாகுட தொடர்பான முறைப்பாடொன்றும் வழங்கப்படுகிறது. கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணாகுட உத்தரவையும் கடமைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றுவராகவும் மிகவும் நெருக்கமானவராகவும் நம்பிக்கையுரியராகவும் செயற்பட்ட கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங்கா அவருக்கு எதிராக 2009 மே 28 கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு பிரதி போலீஸ் அதிபரினால் அனுர சேனநாயக்க லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங்காவுக்கு தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் மோசடியான நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் அவர் மீது குற்றச்சாட்டி ஒரு எழுதப்பட்ட முறைப்பாடு செய்திருந்தார்.
இந்த கடற்படை அதிகாரி வசந்த கர்நாகுட தொடர்பான சில முறைப்பாடுகளில் சில பெயர்கள் ஊசலாடுகின்றன, அல்லது அந்த பெயர்கள் நீதிமன்றத்தில் என்றும் இருக்கிறது. சம்பத் முனசிங்கா அவரோடு நெருக்கமான பலர் இந்த கடத்தல்களுக்கு காரணமாயிருந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விசாரணையில் கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங்கா மாணவர் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்தது மட்டுமல்லாமல் இந்த கடத்தல் தொடர்பட்ட கடற்படை அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு இந்த விசாரணை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த சாட்சிகளை மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்த விசாரணை பிரிவினுடைய விசேட விசாரணை அதிகாரி, அதாவது பொறுப்பதிகாரியான நிசாந்தடி சில்வாவினுடைய வாக்குமூலம், சாட்சியத்தில் அவர் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அவர் 5 மாணவர் உள்ளிட்ட 11 பேர் கடற்படையினரால் கடத்தப்பட்டு முதலில் அவரை எவ்வாறு கடத்தினார்கள், கடற்படை திருகோணமலை கடற்படை முகாமுக்கு எவ்வாறு அழைத்து சென்றார்கள், முகாமில் அடைத்து வைக்கப்பட்டதுடன் மாணவர் விடுதலை செய்வதற்காக கடற்படையின் சார்பில் வசந்த கர்நாகுடவினை பெயரை சொல்லி அவரின் அறிவுறுத்தலின் பேரிலே கப்பம் கோரப்பட்டது, 1 கோடி ரூபாய் கோரியதாகவும் சான்றுகள் காணப்படுவதாகவும் 42 சாட்சியங்களை விசாரணைக்கு உட்படுத்தியதுடன் சைத்திய வீதியில் உள்ள தடுப்பு முகாமையும், அதாவது இந்த கடற்படை முகாம் இருந்த வீதியை குறிப்பிட திருவண்ணாமலையில் அமைந்துள்ள கடற்படை சித்திரவதை முகாம் தனது தலைமையில் விசாரணை குழு சென்று பார்வையிட்டு விசாரணைகளை நடத்தியதில் வெளிவந்த சான்றுகள் அடிப்படையில் சாட்சியம் அளிப்பதாக நீதிமன்றத்திலே கூறுகிறார். முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய கோட்டபாய ராணுவ வதை முகாம், திருகோணமலை கடற்படையின் வதை முகாம் போன்றவற்றை இவர் சாட்சியங்களோடு உறுதிப்படுத்துகின்றார். அவர் அதனை கள விஜயம் செய்ததையும் நீதிமன்றத்திலே கூறுகின்றார். ஏன் இவற்றை எல்லாம் கூறுகிறீர்கள், அதெல்லாம் தேவையில்லை தானே, எங்களுக்கு தெரியும் தானே என்று நீங்கள் மனதுக்குள் நினைப்பது புரிகிறது. ஆனாலும் இந்த வசந்த கர்நாகுட, இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்படை என்பது மஹிந்த ராஜபக்சவுக்கு சேவகம் செய்து கொண்டு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் தமிழர்களை எப்படியெல்லாம் கடத்தினார்கள் என்பதனை நீங்கள் இதனூடாக பார்க்கக்கூடிய. கடற்படைக்கு வேலை என்ன, அல்லது அவர்களின் பணி என்ன? கடற்படை தொடர்பான கடல் மற்றும் கடலில் ஏற்படுகின்ற விவகாரங்களை பார்ப்பது. ஆனால் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கான உத்தரவுகள் ராஜபக்ச குடும்பத்தில் யார் வழங்கினார்கள், அல்லது கோட்டபாய ராஜபக்ச ஒவ்வொரு 3 முக்கியமான படைப்பிரிவுகளை எல்லாம் கடத்தல் கப்பம் பெறுதலுக்கு பயன்படுத்தினாரா என்கின்ற கேள்வியும் இங்கு வலுக்கின்றது. இந்த பகுதிதான் மிக மிக முக்கியமான பகுதி. திருகோணமலையில் ரகசிய தடுப்பு முகாமில் வசந்த கர்நாகுடவினுடைய தொடர்பு, அல்லது அவர் எவ்வளவு ஒரு மோசமான மனிதர் என்பதற்கான சில சான்றுகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அவை தொடர்பில் பார்க்கலாம். 5 மாணவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவத்துடன் தொடர்புடைய கடற்படையைச் சேர்ந்த சம்பத் முனசிங்க மற்றும் ஹெட்டியாராய்ச்சி பிரசாத் சாந்தன் சம்பத் முனசிங்க ஆகிய 4 எதிராகவும் சான்றுகள் உள்ளதென சாட்சியம் அளித்ததுடன் கடற்படை முகாமில் வைத்து வதைக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகின்றது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகுடவும் முன்னாள் கடற்படை பேச்சாளர் திசாநாயக்கவும் நன்கு அறிந்திருந்ததாகவும் தமது சாட்சியத்தில் தெரிவித்ததுடன் கடற்படை தளபதி வசந்த கர்நாகுட நினைத்திருந்தால் இந்த மாணவர்களை விடுதலை செய்திருக்கலாம் எனவும் தனது சாட்சியத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டதுடன் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் விசேட அறிக்கையாளர் நிசாந்தரி சில்வாவும் இதனை உறுதிப்படுத்துகின்றார். தன்னுடைய பகுப்பாய்வு அறிக்கையிலும் அவர் இதனை மேற்கோள் காட்டுகின்றார். திருகோணமலையில் உள்ள கன்சைட் இரகசிய தடுப்பு முகாம் மற்றும் முல்லைத்தீவில் உள்ள கோட்டபாய ராணுவ வதை முகாம் இரகசியமான சான்றுகள் மூலம் வெளிக்கொண்டு வரப்பட்டதுடன் இவ்விரு ராணுவ முகாம் அல்லது வதை முகாம்களிலும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலர் இருந்து வதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரசு அதிகாரிகளின் சாட்சியங்களின் மூலம் முதலாக நீதிமன்றத்தில் வெளிக்கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் லெப்டினன்ட் கமாண்டர் ஜோன் கொத்தலாவல குமாரின் சாட்சியத்தின் மூலம் இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்படுகிறது. லெப்டினன்ட் கமாண்டர் ஜோன் கொத்தலாவல குமாரின் சாட்சியத்தின் மூலம் லெப்டினன்ட் கமாண்டர் ரணசிங்க பொடிகே சுமித் ரணசிங்க கட்டுப்பட்டிருந்த திருகோணமலை ரகசிய தடுப்பு முகாம், குறிப்பாக கடத்தப்பட்ட 5 இளைஞர்களும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த முகாம் உண்மையிலே ஒரு வதை முகாமாகவும் ஒரு கப்பம் பெறுகின்ற ஒரு முகாமாகவும் இருந்தது. இதற்கான முக்கிய நபராக வசந்த கர்நாகுட தான் இருந்திருக்கிறார். வசந்த கர்நாகுடவுக்கு இந்த விவகாரங்களை நடத்த சொன்னது யார் என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச என்கின்ற விவகாரங்கள் ஒருபுறம் பேசப்பட்டாலும் மஹிந்த ராஜபக்சவின் 2வது புதல்வருக்கு இவர் உதவியது என்று எம்மை பொறுத்தவரையில் ஒரு சிறிய வழக்கு. இந்த வழக்குகளும் வருமாக இருந்தால் இவர்கள் கப்பம் வாங்கிய பணம் எங்கு சென்றது, இவர்கள் வாங்கப்படுகின்ற கப்பத்துக்கு யார் முதலாளியாக இருந்தார், அல்லது ஒவ்வொரு
இலங்கையில் இருக்கக்கூடிய படை கட்டமைப்புகளிலும் கப்பம் பெறுதலினுடைய சூத்திரதாரிகள் யார் என்கின்ற கேள்விகள் இருக்கிறது. இனிவரப்போகின்ற நாட்களில் இந்த வழக்குகளும் அகலமாக திறக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மாணவர்கள் கொழும்பில் வாழ்ந்த பிரித்தானியாவுக்கும் வைத்திய படிப்பை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த மாணவர் கடத்தப்படுகிறார். அதே நேரம் அவர்களோடு தொடர்பான நண்பர்கள் கடத்தப்படுகிறார்கள். வகை தொகையற்ற கடத்தல்கள் இடம்பெறுகிறது. கோடிக்கணக்கில் கப்பங்களும் கேட்கப்படுகிறது. இவைகள் தொடர்பான விவரங்களும் வெகு விரைவில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இப்போது ஒரு விடயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் எதிராக மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். படையினரை கைது செய்கிறார்கள், யுத்தத்தை வென்ற படையினர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு புதிய பதட்டத்தை தென்னிலங்கையில் ஏற்படுத்துவதிலே ராஜபக்ச அன்கோ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதில் முதன்மையாக சரத் வீரசேகர, பிமல் வீரவன்ச, உதய கம்பம்பில இன்னும் பலரும் இணைந்து கொள்வார்கள். இப்போது ஜிஎல் பீரிஸ் போன்றவர்களுக்கெல்லாம் டெங்கால் நாட்டுக்கு ஆபத்து என்று ஊடகவியலாளர் மாநாடு நடத்துகிற ஒரு அவலம் வந்துவிட்டது. எனவே மிகவும் பொறுப்போடு அனைவரும் செயற்படுவீர்கள் என்று நம்பி இந்த வழக்குகள் எல்லாம் வெகு விரைவில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. நேற்றைய தினம் இனிய பாரதி கூட இப்போது மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். மக்களின் பொறுமை என்பது நீதி நிலைநாட்டுவதற்கு மிகவும் உசிதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பொறுப்போடு நீதிமன்றத்துக்கும் விசாரணை அதிகாரிகளுக்கும் மக்கள் ஒத்துழைக்க எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.